விசேஷம் 21ஆம் அதிகாரம் மத்தேயு 21 22 மத்தேயு 21 22 வாசி. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்றார். எதிரீங்களா? பக்கம் எதிரே 32 மத்தேயு 21 22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய், இந்த வசனம் முக்கியமானது வேர்டு. விசுவாசம் இல்லாதவர்களாய் ஜபத்தில் கேட்டா எதுவும் பெற மாட்டீங்க. விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்து ஜபத்தில் எவர்களை கேட்பீர்களோ. விசுவாசம் என்னது? விசுவாசம் என்ன? இயேசு. அப்புறம் விசுவாசம் என்ன? அதை தேவனுக்கு செலுத்தணும். இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்துக்களை. அப்புறம் ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய்க்கூடாம இயேசுவை கொடுப்பது. கவனி, அதானப்பா விசுவாசம். யாருக்கும் நான் இயேசு வெளிப்படுத்த மாட்டேன், நன்மை தேம காரியத்தை சுய நீதி அடிதான் காட்டுவேன்னா அது பிசாசு வெளிப்படுத்துது. அது அவிசுவாசம். அது பிசாசுங்கிறதா உங்க வாழ்க்கையில் வெளிப்படும். அப்போ மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா, இங்க கவனி, இங்க கவனி, என்ன பாரு. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ, எவைகளின் போட்டார். இதுதான் அதுதான் இல்லை. உலகத்தில் என்ன நடக்குது? ஏ டு ஜெட் எவைகளின் போட்டார். அவன் சொல்ல பாரு. அவன் எதுக்கு? இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென்ற வாக்கு தத்தம். பிசாசு காரியம் கிடையாது. பிசாசு காரியத்தை எவைகளை கேட்பீர்களோ அது பிசாசு சித்தத்தின்படி, அவிசுவாசத்தின்படி அது உனக்கு நிறைவேறும். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். இயேசு சிலுவையில் நம்மள மாதிரி ஆயிட்டாருங்க. கவனி, கிறிஸ்துக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. பாவ சாபம் மரண தரித்திரம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லாருக்கும் தான். அதனால் பெண்களே நல்ல கவனமா கேளுங்க. இயேசு நம்மை போல ஆனார். வியாதி வந்துச்சு, சாபம் வந்துச்சு, தரித்திரம் சிரசில் முள்படி சுட்டுறாங்க, கை கால் ஆண்டு இடிக்கிறாங்க. ஆனா ஜபம் பண்ணாரா இல்லையா? எப்படி ஜபம் பண்ணாரு? அவிசுவாசம் பண்ணாரு, விசுவாசமா பண்ணாரா? அது என்ன விசுவாசம்? பிதாவே பிடிக்கல ஆவியை ஒப்பித்து அப்ப ஈட்டியால் குத்துறவனுக்கு அதே ஜீவரத்தான் குத்தாரு. ஆதாம் வந்து மூடு குழு குத்தாரா? அவ்வளவுதான். கையை தட்டு. விசுவாசம் தான் இவ்வளவுதான். குத்தாரப்பா. அப்போ யாரையும் பகைக்கல, யாரும் சபிக்கல. அங்க எல்லாரும் சபிக்கிறாங்க, எல்லாரும் நிந்திக்கிறாங்க, எல்லாரும் தூசிக்கிறாங்க. இயேசு சபிக்கிறவங்களை ஆசீர்வதிச்சு பிதாவே இவர்களுக்கு மண்டியம் சொல்லி ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறாரு. அந்த ஜீவன்ல தேவ நீதி எல்லாமே கொடுக்கிறாரு. அதான் விசுவாசம் உள்ளவர்களா. ஜெபத்துல என்ன கேட்டாரு? இந்த பாவத்திலிருந்து, இந்த சாபத்திலிருந்து, இந்த பாதாளத்துல நான் 3ஆம் நாள் விடுதலை ஆகி பிசாசு நசுக்கி வானத்தில் உலகத்தையே கொள்ளை கொண்டு கட்சியில பரலோகம் வெளியே போய் கேட்டாரா இல்லையா? அது நடந்துச்சா இல்லையா? அவருக்கு நடந்துச்சாப்பா? உனக்காக எனக்காக அது செய்து காட்டினார். அவருக்காக அது செய்யல. பாவமாக்கப்பட்ட மனுஷா, சாபமாக்கப்பட்ட மனுஷா, தரித்திரமாக்கப்பட்ட மனுஷா, வெக்கம் அவமானம் நிந்தையை சகிக்கிற நிந்தையில சிக்கி கொண்ட மனுஷா, உன்ன மாதிரி ஆயி நான் விசுவாசத்தை காட்டுற மாதிரி அவங்க காரியம் துப்புறாங்க, சிலுவையில் அறியறாங்க. நான் யாரையும் பகைக்க மாட்டேன், ஜீவ ரத்தத்தை தான் கொடுப்பேன். கைவிட்ட பிதா மேல கோவம் இல்ல. பிதாவே ஆவி ஒப்பித்து ஜீவ ரத்தம் தான் கொடுப்பேன். காட்டுக்கு வந்த யூதாசுக்கு அவனுக்கு ஜீவ ஈட்டியாளர்கள், ரோமர்கள், யூதர்கள், ஆதாம்ல இருந்து முழு உலகத்துக்கு இயேசுக்கு சாப்பிட வாக்குத்தை தான். அதுக்கு பேர் தான் விசுவாசம். இல்ல முழு உலகத்துக்கு ஒரு ஆளுக்கு, இங்க கவனி, ஒரு ஆளுக்கு பகை கசப்பு காட்டணும்னாக்கா விசுவாசம் ஒர்க் அவுட் ஆகாது. அந்த ஒரு ஆள் மூலம் பிசாசு எல்லாத்தையும் தத்துருவான். இயேசு இவ்வளவாய் உலகத்தினா துன்மார்க்க உலகம். ஆதாம் வியாபார வழியா பிறந்தவங்க தான். ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா 7 கண்ட ஜனங்களும். நம்ம சபை என்ன சபை? உலகளாவே தெரிஞ்சவர். நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொரு விஷயம் உலகத்தையே அன்பு, கிறிஸ்துவ அன்பு கூறணும், பிதாவாகி தேவன் அன்பு கூறணும். சிலுவையில் இயேசு
அப்படி ஜெபம் பண்ணாரு. மூணாவது நாள் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மரணத்துல தரித்திரத்தை பாதாளத்து விடையில ஜெபம் பண்ணாரு இல்லையா? அதே மாதிரி பசுத்தாய் வந்து செத்து போன உயிர் தேவதூதன் கல்ல போட்டுட்டு அவர் என்ன கேட்டாரோ அதை பெற்றுக்கொண்டார். அப்போ நீ ஆதாம் ஏவாள் வழியா பாவத்துல சாபத்துல மரணத்துல தரித்திரத்தில் இருக்கும்போது நீ இயேசு ஜெபித்த போல ஜெபிக்கணும். விசுவாசம் உள்ளவனா ஜெபிக்கணும். அந்த விசுவாசம் என்ன பண்ணுது? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உயிரத்தோடு முழுவெழுத்தோடு அன்பு கூறு. அது பரலோகம். பிதாவா என்ன அன்பு? இயேசுவின் அன்பு. அந்த அன்புக்கு எங்கேயா போவ? சிலுவையில் குத்து இயேசுவை தந்துள்ளி எவ்வளவா உலகத்தில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்துள்ளி வெற்றியை குத்தாரு. அந்த இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன வாக்குத்தத்தெல்லாம் தந்துள்ளி அன்பு குந்துட்டார் மேல சிலுவையில. அந்த இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை பிதாவாகிய தேவனுக்கும் முழு உலகத்தும் மனைவி பிள்ளை குடும்பம் பற்ற அந்த நண்பர்கள் குடும்பத்தை இருந்து ஆதாமத்து முழு உலகம் ஒரு நாள் பாய் குடாம் குத்தினா அதான் விசுவாசம். அப்போ மத்திய 21:23 மத்திய 21:20 மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் அண்டர்லைன் நிறைய பேர் விசுவாசமே இருக்காது. ஊருக்கு 2 பேர் கசப்பு பேர் விசுவாசம் ஊழிக்கார். அங்கே பார்த்தாலும் பார்க்க எங்க பார்த்தாலும் கசப்பு ஜபம் பண்ணி பார்ப்பாரு. ஒரு அங்கல முன்னாடி 10 வருஷமா ஜெபிப்பாரு, 20 வருஷமா ஜெபிப்பாரு. ஒரு 500 ரூபாய் கடன் 5000 ரூபாய் கடனுக்கு 5 வருஷமா ஜெபம் பண்ணாரா யாரோ? இயேசு 3 நாள்ல பாவத்துல சாப்பிட பாதாள உலகத்தையே பிசாசு கையில் வாங்கிட்டார். வானதோடு சகல அதிகாரம். அப்போ மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் அவிசுவாசம் உள்ளவரா ஆதாமுக்குள்ள நன்மத்தை காரியத்தை எங்க பார்த்தாலும் காட்டுறது சுயநீதி அநீதிய. இங்க வந்து ஜபமா பண்றது அவிசுவாசத்துல ஜபம் பண்றது ஒரு அற்புதம் நடக்காது. அசுத்தாவிதான் ஜெபிச்சு அக்கா ரொம்ப சில பேர் ஜெபிச்சு முகம் கோனே இருக்கும். ஜெபிச்சு அவிசுவாசம் ஆண்டவரே அங்க வலிக்குது இங்க வலிக்குது. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குதே இல்லை. அது அவிசுவாசம் உள்ளதா ஜபம் பண்ண ஜெபிச்சு சோத்து போய்விடாங்க. அப்போ மத்திய 21:22 மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் அண்டர்லைன் தி வேர்ட். விசுவாசம் என்னது? பிதாவாகிய இயேசு ஜீவன் புலகாங்கியதை கொள்வாராம். பிதாவாகிய தேவனை என்கிட்ட என்னையா எதிர்பார்க்க? இயேசுக்கு சாபன வாக்கு தந்த நன்மத்தையுமே எதிர்பார்ப்பாரு. அதை தொடாதே பறிக்காத புஷாகவே சாபன்னு சொன்னாரு. இயேசு ஜீவ சார் ஜீவ ரத்தம் குத்துக்கிறாரு. அதை தான் பிதாவாயுத உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாரு. ராத்திரி பகல் எதிர்பார்க்கிறாரு. அது வெளியே போடும். பிதாவாயுத உள்ள குளிரும். உடனே தேவதூர் பசுத்தாய் அனுப்புறாரு. அப்போ மக்களுக்கு ஜனங்களுக்கு நன்மத்தை அதுவும் இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் தான். அப்போ தேவனிடத்தில் அன்பு, இயேசுவின் அன்பு ஜீவன் வாழ்ந்து சகல அதிகாரம். அப்போ மக்கள் இயேசுவின் அன்பு அது தேவ நீதி கொடுத்தினாக்கா சக்சஸ்ஃபுல் மேன். நீ எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வியா. சிலுவையில் அப்படிதான் 3ஆம் நாள் எல்லாத்தையும் பெற்றுக்கிட்டாரு. பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மரணத்து பாதம் எல்லாத்தையுமே பெற்றுக்கிட்டார். கையை தட்டவர் கல்லையோ. அப்போ மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய். முதல்ல விசுவாசத்துக்குள்ளே வர்றது கிடையாது. எத்தவோ ஜபமா பண்றது முட்டிக்கால் தேய்ச்சிட்டு 7 நாள் உபதாசம் 21 நாள் உபதாசம். அங்க பார்த்தா மாமியார் கிட்ட சண்டை, மாமனார் கிட்ட சண்டை. அங்க பார்க்க இங்க பாஸ் வேலை செய்யற இடத்துல பிரச்சனை. எங்கேயும் கிறிஸ்துவ ஜீவன் பண்ணி மத்தியமா கொடுக்கல. இங்க ஜெபிச்சு கட்சியில ஜபத்துக்கு இருக்கிற விசுவாசம் போச்சு. சில பேருக்கு ஆண்டூர் மேல கோபமா இருப்பாங்க தெரியுமா? கிட்ட நெருங்கி பாரு. ஒரு ஆண்டூர் மட்டும் கையில கச்சாரு. ஏன்னா 5000 ரூபாய் கணக்கு 5 வருஷமா ஜபம் பண்ணாங்களாம். ஒரு அற்புதம் நடக்கல. எங்க அவிசுவாசம் இருந்தா என்ன அசுத்தாவிதான் கிரிஜெயா. அப்போ இயேசு 3 நாள் ஜபத்துக்கு பதில் வந்து இல்லையாப்பா என்ன பண்ணாரு? ஜீவ வார்த்தை தேவனுக்கு கொடுக்கிறாரு. ஆதாம் வந்து முழு குத்திட்டே இருக்கிறாரு. மரணமே வந்து உயிர் தெளிஞ்சவன் தாண்டாரு. அங்கே உயிர் விசாசால் தாக்கும் பாதாள் கக்கிச்சு பசுத்தாவி சேர்த்து உயிர் தேவதூதன் வந்துட்டான். கள்ளப்பட்டுட்டான். விசாசாலி உலகத்தையே கையில் கொடுத்தாரு. உலகத்தையே கொள்ளை கொண்டார். 5 கட்ட ஜனங்கள் கொள்ளை உலகத்துக்கு கட்சியில பரலோகத்துக்கு போய் சேர்ந்தார். அதனால ஜபம் பண்ணா அப்படி பண்ணணும். அதுக்கு என்னுடைய செய்தி எல்லாம் கேட்கணும். பேஸ்புக்ல போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெள்ளூர் ஒரு சேனல் இருக்குது. 100 ஜீவ மார்க்கத்தை போதித்திருக்கிறேன். உலகத்தில் எங்குமே கேட்டு விலை ஏற்பட்ட சத்தியங்கள். உங்க நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளோட ஷேர் பண்ண. குறைந்து 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தியை கேட்கிற நீ பாக்கியவான். அப்போ மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை எதுபா பாவத்திலிருந்து மரணத்தை குத்துட்டு அவிசுவாசம் குத்து பிசாசு. அதுக்கு தேவ நீச்சு உயிர்த்தல் வேணுமானவா? பிசாசு பாவத்தை சாபத்தை மரணத்தை தரித்திரத்தை பாதாளத்தெல்லாம் குத்துட்டான். ஒவ்வொன்றுத்துக்கு பாருங்க. தேவ நீதி உயிர்த்தல் பாவம் மன்னிப்பு ரட்சிப்பு ஆசீர்வாத ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் பெறணும். எவைகளை கேட்பியோ தேவ நீதியிலிருந்து உயிர்த்தல் இடையில வாக்குத்த எல்லாத்தையும் கேட்கும் போது எல்லாத்தையும் நீ பெற்றுக்கொள்வாய். அப்போ மேலும் நீங்கள் ஜெபத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம்
பெறுவீர்கள் என்றார். இங்கிலீஷ் பைபிள் யாராவது வச்சுக்கிறீங்களா? அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். அப்ப பிசாசு பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மரணத்திலிருந்து திருடம் திருடவும் கொல்ல வழிக்கு வருகிறான் என்று வேறொன்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ண அந்த ஜீவன்ல தேவ நீதியிலிருந்து உயிர்த்தது எல்லாம் இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தலாம். இயேசு நானே வழிய சத்தியமா ஜீவனமோ இருக்கிறேன். அல்லேலூயா. அதனால இயேசு கிறிஸ்துக்குள்ள வாங்க. இயேசு கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க. விசுவாசம் உள்ளவர்களா இருக்க. எப்ப பார்த்தாலும் பட்டு பட்டு கோபம் பார்க்க கசப்பு வெறுப்பு அசுத்தாவியா இருந்தாக்கா அது மூலம் பிசாசம் தான் கிரிச்சு. அது அவிசுவாசம். அவிசுவாச பலன் மரணம். கடிந்து கொள்ளாலும் புத்தி சொன்னாலும் எச்சரி ரொம்ப மோசம் விலகி இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்து. தேவன் தனக்கு உலகத்துக்கு இடைவிடாமல் பெற்றுக்கொண்டே இருப்பாய். இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணுங்கள். எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்கள். நீங்க ஜபம் பண்ண வேண்டிய விதமா பரமண்டல பிதாவே அடுத்த உம்முடைய நாமம் உம்முடைய சேர்த்தோம். நாங்க நம்முடையதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்முடையதுன்னு போனாவே அவிசுவாசம் போடும். நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்த நம்ம தான் ஏது நன்மை தேவை கனி சாப்பிட்டோம். அதை டச் பண்ணாவே அவிசுவாசம் போயிடுச்சு. பிசாசுகிரி தான் நடக்கும். அப்போ பரமண்டல பிதாவே நீங்க ஜபம் பண்ண வேண்டிய விதமா பரமண்டல பிதாவே உம்முடைய நாமம் உம்முடைய சேர்த்தோம். அது இயேசு சாமன வாக்கு தத்தம் ஜீவ சர ஜீவரத்தம். அப்ப நாங்களும் எங்கிட்ட கடன்பட்ட எவனுக்கும் ஆதாவது உம்முடைய நாமும் உம்முடைய சித்தம் தான். உங்களை எந்த சொத்தையும் என்று ரச்சித்துக் கொள்வாரு. எல்லா பாவத்துக்கு சாபத்துக்கு மன்னத்துக்கு பாதத்தை தேவதெல்லாம் வந்துருவாங்க. கையெழுத்து அல்லேலூயா. அதுக்கு மேல 21 இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால். சந்தேகம் அவிசுவாசம். சந்தேகம் எப்போ வரா? சந்தேகம் எப்போ நீங்க தெரியுமா? தேவனுக்கு அன்பு. இங்க கவனி, ஆதாமிலிருந்து முழு உலகத்து 816 கோடி பேர் மக்கள் தொகை. அப்போ ஆதாமில் தான் ஸ்டார்ட் மனிதன். அங்கதான் ஆதாமானா. அப்புறம் 2வது வருகை வரைக்கும் முழு உலகம் ஒரு ஆள் பாய்க்கூடாம அன்பு ஊத்திட்டுனா அங்க சந்தேகமே இல்லை. அப்படி கரெக்டாப்பா? யாரால் ஊருக்கு 2 பேர் தெருக்கு 2 பேர் பகை கசமே சந்தேகம் வந்துறாங்க. முழு உலகம் ஒரே போடு. இங்க இருக்கிற எல்லாரும் மேல அன்பு கொடுத்தா யாருக்கிட்டையும் உனக்கு பிரச்சனையே இல்லை. அசுத்தாயோட பசுத்தாய் எல்லா தனி நீங்க. அதனால இயேசுவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடு. எப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் பகை கசப்பு சுயநீதி அநீதி வெறுப்பு கசப்பு காட்டினாக்கா ஏகப்பட்ட சந்தேகம் வந்து பிச்சுக்கா. அதனாலதான் ஒரே போடு. அவனை சபித்தாலும் அவனை ஆஸ்வதி பகைச்சாலும் நன்றி சத்ரு ஜபம் பண்ணு. ஏசு அப்படி இருந்தாரியா? தேவனத்தில் அன்பு கூறாரு. ஆதாம் முழு உலக அன்பு சந்தேகமே இல்லையாங்க. விசுவாசம் இருக்கு. உடனே மழை பயந்து போகுது. பாரு, இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இந்த அத்திமரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதுமல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பயந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுக்கப்புறம் இந்த வசனம், மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள். அப்போ மழை என்னது? 38 வருஷம் ஒரு வியாதி மழை மாதிரி இருக்குது தடை. அந்த மழை பயந்து போக மாட்டேங்குது. ஏன் பயந்து போல? 38 வருஷமா வந்து பெருசா குளத்துல என்ன விசுவாசிக்குது அவிசுவாசிக்குது? அவங்கிட்ட அவிசுவாசிக்குது. கவலை கவலை கவலை. ஜீவன தேவன் தனக்கு முழுவதும் கொடுக்க தெரியவே இல்லை அவனுக்கு. ஏசு பார்த்தாரு. அவிசுவாசம் ஆதாம் வழியா வந்து நன்மை தேவை காட்டி தேவனுக்கு உலகத்தை காட்டி 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 38 பிசாசு போவே இல்லை. மழை பயத்தே போல. ஏசு அவனுக்கு உதவி செய்யறார். இங்க கவனி, அவனை பார்த்ததுமே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக என்ன கொடுக்குறான்? ஜீவ சர்ற ஜீவரத்தம் தேவனுக்கு. ஆதாம் முழு குத்தாரு பாருங்க. 38 வருஷம் பயந்து போது அந்த மலை வியாதி. உடனே அப்படியே பயந்து சாப்பிட்டு பார்த்தா பசுத்தாய் வட்ட உடனே அவன் எழுந்து கையை தட்டு. அல்லேலூயா அல்லேலூயா. கையை தட்டு. அப்போ உங்க சொந்தக்காரங்க உங்க பந்தக்காரங்கெல்லாம் இயேசு ஜீவன் பரிமாற்ற தேவன் தனக்கு ஆதாம் முழுது அசுத்தாய் தொட்டு பசுத்தாய் நல்ல வேலை செய்யலாம். நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானத்தை திருவது விட உலகத்துக்கே வழி. நீ பூமிக்கே உப்பு. சாப மலை பாவ மலை மரண மலை தட்டு மலை பாதாள மலை எல்லா மலையும் பயந்து போக செய்யலாம். பசுத்தாய் வர வச்சு தேவதூர்லாம் வர வச்சு அவளை காப்பாற்றலாம். இயேசுனா நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் வார்த்தை நிலையத்தில் விசுவாசத்திலே இரு. அவிசுவாசத்திலே தான் இருப்பேன். எங்க அம்மா தான் நானு நன்மை தேவையிலே தான் இருப்பேன். நன்மை விட்டா தீமை தேமை விட்டா நன்மை. ஜீவ வச்சு கனி வரவே மாட்டேன். நன்மை தீமை கனியிலே இருந்தாக்கா அது அவிசுவாசம். இந்த கனியை பிடிச்சுக்க நாளில சாகவே திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வேறொன்று கூறும். நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அது பரிபூர்ணப்படும். ஜீவ விச்சத்துக்கு இல்லவா? அந்த ஜீவன்ல தேவ நீதி எல்லாமே இருக்குது. பரலோகமே இருக்குது.
நன்மை தீமை சாகவே பாதாள ராஜ்யம் தான், எல்லாம் கெட்டதான். பாவம் சாபம் அக்கிரமம் அநீதி சுய நீதி அநீதி கண்ணில் அதை போய் தேவன் தனக்கு உலகத்துக்கு அவிசுவாசத்தை நீ எல்லா கெட்ட காரியம் எல்லாம் வந்து வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கும். அதனாலதான் இயேசு மத்திய மாட்டு எங்க போனாலும் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சர்ற பற்று கொடுக்குறா இருப்பார். குசலமே விசாரிக்கிறது இல்லை, யாரை பார்த்தாலும் எவரும் நீ அப்படி இருக்கணும். எல்லாம் ஆதம் வழியா படிச்சு படிக்காத ஏழை படக்கார அரசு சினிமா கலைஞர் டாக்டர் என்ஜினியர் எல்லாம் அம்மா வயசுல ஆதாம் வழியில நன்மை தீவல் தான் பிறந்து அந்த தேவ தனக்கு அசுத்தாயிப்பிச்சுங்கிறான். நீ இயேசு ஏற்றுக்கொண்டு அந்த கிறிஸ்துவ ஜீவ சர்ற தேவனுக்கு தனக்கு ஆதாம் டேக்டா அசுத்தாய் பசுத்தா இறங்கி நீ உலகத்துக்கு வழியா இருக்கலாம். போறதுல எல்லாம் எந்த நாட்டுக்கு போ எந்த தேசத்துக்கு போ உனக்கு கிராக்கி தான். ஊழிய செய்தா எல்லாம் என் செய்தி கேட்டா உங்களால் ஊழிய செய்யாம இருக்க முடியாது. தடுக்கி வீழ்ந்த ஆதாம் வியாபாரம் வழியா பிறந்தவன் தான். நன்மார்க்கு துன்மார்க்க நல்லவன் கெட்டவன் கண்கள் இச்ச அசுத்தாய் பிச்சு அவிசுவாசத்துல ஒரே பிரச்சனை இருப்பாங்க. ஏசு மத்திய மார்க்கு எங்க போனாலும் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சர்ற லேகோட் பிசாசு அவிசுவாசம் 2000 பிசாசு பிச்சு பார்த்ததுமே அவனுக்காக ஜீவ சர்ற ஜீவரது அவன் பாவம் தேவனையும் உலகத்தையும் தேவனுக்கு ஜீவ சர்ற ஜீவரதம் ஏசு ரத்த சகல பார்த்து ஆதாம் ஜீவ சர்ற ஜீவரதம் உடனே 2000 அசுத்தாய் கைட்டு பசுத்தாய் வருது. சொஸ்த புத்தி எழுதான் படங்கள் மத்தியில நிர்வாணத்துல வஸ்திரம் தரித்து ஏசு தக்க பொருள் போய் ஊழியக்காரன் ஆகிட்டார். கையெழுத்தா அப்போ இனிமே தலை மேல கை வச்சு கவலைப்படுறது நிறுத்து. அது அவிசுவாசம் பிசாசுக்காரி தொடர்ந்து வாழ்க்கையில் நிறைவேற்றி அது புழி வச்சு புட வச்சு பிரச்சனை ஆகி இங்க கவனி நேரம் மரணத்துக்கு நேரம் இழுத்து போவான். ஸ்டாப் பண்ண எல்லாத்தையும் அவிசுவாசம் அவநம்பிக்கை ஏசு ஏற்றுக்கொண்டே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கல எல்லோரும் என் எடுத்து வர நானே ஜீவப்பம் அந்த ஜீவப்பத்தை புரிஞ்சுக்கிறேன். நன்மத்தையும் அப்பத்தை போய் பாவ சாபம் மரணம் இருக்குது அதை போய் தேவன் தர உங்களுக்கு காட்ட மாட்டேன். இயேசு இடத்தில் வந்து ஜீவப்பம் ஜீவசர இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்தங்களை பிதாகுமார் ஆதாம் மூடுவது வாய்நாள்லாம் கொடுப்பேன். அது விசுவாசம் உள்ள ஜபத்துல எதை கேட்டாலும் அதை செய்வேன்னு சொல்லிக்கிறாரு. கண்டிப்பா செய்வாரு. இயேசு சிலுவையில நம்முடைய பாவத்தை நம்முடைய சாபத்தை நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம் ஏத்துக்கிட்டு அவர் விசுவாசத்தை தான் காட்டார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவசர ஜீவன் ஆதாம் முழுவதை கொடுக்கிறாரு. பிதாவை ஆபியத்தை ஜீவசர ஜீவனத்தை கொடுத்தாரு. என்னத்தை கேட்டாரு? பாவத்திலிருந்து மருந்து பாதாத்து விடியில் அவனு கேட்டாரு. பசுத்தாய் வந்தாரு. ஏந்து போது எல்லாம் பாவத்தை சாப்பிட்டு பாதாத்து விடியிலாக்கி விசுவாச உலகத்தையே கொள்ளை கொண்டு கட்சியில பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்தாரு. கையை தட்டு அல்லேலூயா. அதனால இதுதான் வழி. இப்படி வந்தாதான் பரலோக அவர் தான் நமக்கு தராசுகோல். அவர் எல்லாமே நம்ம பரலோகம் போக முடியாது. அந்த இயேசுவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தி இடைவிடாமல் வெளிப்படுத்தி எக்காலத்து வெளிப்படுத்தி சோது போகாமல் வெளிப்படுத்தி எவைகளை கேட்பீரோ அவையெல்லாம் பெற்றுக் கொள்ளலாம். அவர்கள் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதொட்டாட்டுடைய தேவன் தனக்கு சகல காற்று ஆசுவாது இயேசு யாக்கோபு வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டு அந்த இயேசு தேவநீதி உயிர் பரலோக ராஜ்யமா இருக்கிறாரு. நன்மத்தியம வட்டத்திலே இருக்காத கண்கள் இச்சமா சுயநீதி அநீதியில இருக்காத அது அவிசுவாசமானது. பிசாசு திருடுவான் கொள்ளுவான் அழிச்சுட்டே இருப்பான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்து என்றாரு. அப்போ மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள். விசுவாசத்தில் வந்தா நீ பரிகாரம் பண்ற. நீ செய்த பாவம் சின்ன பாவம் பெரிய பாவம் எந்த பாவம் அது இயேசு சரீரத்தில் ஓவர் பெய்டு ஜீவ சரி ஜீவரத்தம் நீ செய்த பிசாசே பாவம் சாப்ப பாவம் உலகம் மாம்சம் பிசாசு கொலை கூத்து சுய நீதி எல்லாத்துக்கும் பரிகாரம் பண்ண தேவ நீதி உயிர் ஜீவ சரி ஜீவ ஜீவ உலகம் ஜீவவானம் ஜீவபூமி ஜீவசரம் பிதாவை ஆதாம் முழுத்து கொடுக்கும்போது பிரச்சனைக்கு பரிகாரம் பண்றதுனால அசுத்தா போய் பசுத்தா விட விடுதலையாக்கணும். நான் இயேசுவே ஏற்றுக்க மாட்டேன் தேவனுக்கு உலகம் கொடுக்க மாட்டேன்னா பாவத்தின் சம்பளம் மரணம் மேல இருக்கும். அதனுடைய வெளி திருடத்து கொண்டது ஐக்கியமாக முடிவு பாதாளமா இருக்கும். ஜாமோட பசு பிதாவே இந்த அறிவான காலை வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாத கலங்காத திகையாது. இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். வருத்தப்பட்டு வாரம் சபைக்குள்ள எல்லோரும் என்னெடுத்து வாருங்கள். நானே ஜீவப்பம். அந்த ஜீவப்பத்துல இயேசுவே வழி இயேசு நன்மத்தையும் அறியத்தக்கவர்கள். நானே வழியும் சத்தியம் ஜீவனமாகி என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனு ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்த ஆவியான ஜீவனுடைய ஜீவ சஞ்சாரியா மாறி அந்த ஜீவன்ல தேவி நீதி தூக்கிதல் பரலோக ராஜ்யமே இருக்குது. ஆதாம் ஏவாள் உண்டாக்கும் போது ஜீவ சுவாசி ஜீவாத்மா ஜீவஸ்கல்லே வச்சிருந்தாரு. தோட்டத்தின் நடுவே நன்மத்தையும் அறியத்தக்க கனி அதை தொடாத அதை பரிகாப்பு புஷ்கிற சாகு அதான் அவிசுவாசம். அதை தேவனுக்கு உலகத்தை காட்ட காட்ட திருடுவான் கொள்ளுவான் அழிச்சுட்டே இருப்பான். இயேசு சொந்த ரட்சகராக இயேசு ஜீவ சருஜவர் இயேசு சாப்பிட வாக்கு தந்த தேவனுக்கு தனக்கு ஆதாம் ஊழத்து கொடுக்க அசுத்தாயோட பசுத்தாய் வேற தேவதூரெல்லாம் படிவிடுது. நானே திராட்சை நீங்கள் கூட ஒருவன் வாக்கு மிகுந்த கனி ஆசீர்வாத கனி ஐஸ்வர்ய கனி சமாதான சந்தோஷ கனி பரலோக கனி உயிர்த்தல் கனி எல்லாம் கொடுத்து இந்த உலகத்தை வெற்றி வாழ்க்கை பரலோக ராஜ்யத்துக்கு போலாம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் அன்றல இந்த விசுவாசம் உள்ளவனாயிரு
சபிச்சைகள் ஆஸ்வதி, பகைக்குள் நன்மை செய், சத்துக்களில் துன்பப்படும் கிறிஸ்துவை காட்டு, நன்மை தீமை காட்டாது. அது அவிசுவாசம். உடனே பிசாசு சாவு பாவம் திருடுறது கொண்டது ஐக்கியமா இருக்கும். இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன பிதாவுக்கு வரும் ஆதாம் முழுவதுக்கு கொடுக்க அசுத்தாவோட பசுத்த தேவதூரால் பணிவிடை செய்ய, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். இயேசு சொன்னார், தம்மை தாம் மறுதளிக்க மாட்டார். இந்த சத்தியத்துக்கு ஒவ்வொரு ஆஸ்வதிக்க முடியாது. முழுவதும் 816 கோடிக்கு அதிகமான ஆதாம் குல பிறந்துக்கிறாங்க. நன்மை தேம காரியத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு அவிசுவாசம் உலகம் உள்ள பாதாள பிசாசு தர்றான், கொள்றான். சமாதானத்து சந்தோஷம் சுகம் பெலஜன் கொலை கூத்து நோவா காலத்துல அப்படி மனுஷகுமார் காலத்துல நடக்குது. சோதம் அதெல்லாம் நடக்குது. பாவ சாபாக்கிற அநியாயம் சுயநீதி அநீதி எங்க பார்த்தாலும் பிசாசு ராஜ்யமாகுது. ஏசு ஓடி ஓடி நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காய் ஜீவனே கொடுக்கிறான். ஜீவ சர ஜீவ ரத்தம் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வாய் நல்லா கொடுக்க, இடைவிடாம கொடுக்க, ஏக்காலுக்கு சோர்ந்துவாம கொடுக்க, அசுத்தாவில சொந்த பசுத்தாவி இருக்க தேவதூர்களெல்லாம் பணிவிடை செய்ய, பிசாசுகிரி ஐக்கியமடிக்க மனுஷகுமார் வந்தார். அந்த பிசாசுகிரி எப்படி ஜீவ சர ஜீவ இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துத குடும்பத்தார் இனத்தார் தேசத்தார் சுற்றி இருக்கிற ஜனங்க ஏரியா இருக்கிற ஜனங்க, நீ உலகத்துக்கே ஒளி பூமிக்கே உப்பு, எங்கு சுற்றி இந்த பிசாசின் வல்ல விழாக்க யாவரும் பாவட்டு மரத்துக்கு தேவநீதி உயிர்த்தெழுக்கிறார். கிறிஸ்து தேவநீதி இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துக்களை பிதாக்குவார் ஆதாம் முழு கிராமங்கள் பட்டண தேசம் முழு வாய்நாளாக கூட இடைவிழா எக்கால் அசுத்தாய் சொந்த பசுத்தாய் தேவகுல அலையில கிராமப்பட்டு பட்டணத்தோட ஒரு இடங்க மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கிறதா. தேவநீதி உயிர்த்தல் ஆசுவாத சமாதானம் சந்தோஷம் வெற்றி ஜெயம் நித்திய ஜீவன் ஆசுவாத மகிமை கனவு புகழ் வெற்றி ஜெயம் பரலோக ஆசுவாத பூமியை கட்டு வைக்கிறதா. மத்தியமா தேவதர் மாம்சமானியா இருக்கும். அசுத்தாத்தோடு பசுத்தாய் தேவர்கள் பணிவிடை செய்கிறதா. நீரே திராட்சை நாங்கள் கொடிகள் முழு உலகத்தில் எல்லா ஜனங்களும் கிறிஸ்துவ நிலைத்திருக்க முடிய வாய்நாளெல்லாம் இடைவிடால் ஒப்போடுகிறதா. அசுத்தாய் தோத்திரம் பசுத்தாய் தேவர்களாம் பணிவிடை செய்யணும். மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்துல எல்லா ஜெபிலும் ஜீவன்ல நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்ய சகல உபகாரம் மறவாதே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் எங்கள் சபை நடக்கும். ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல போங்க, ஜேஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெள்ளூர் ஒரு சேனல் இருக்குது, இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் லைஃப்ல பங்கு பெறணும்னா என்னுடைய எல்லா செய்தியும் கேளுங்க. ஒரு வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியம் செய்வார். உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியம் 100 ஜீவ மார்க்கத்தை நான் போது உலகத்தில் இந்த செய்தி கேட்கிறீங்களா? இந்த செய்தியில் கத்தர்களோடு பேசியிருக்கிறார். கத்தரை கனம் பண்ணுங்கள், கத்தரை கனம் கத்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கத்தருக்கு காணிக்கை செலுத்த கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கத்தவங்களோ ஆசிரியப்பா. இந்த செய்தி 14/4/2025 எஃப்ஜிசி வெள்ளூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாக நீங்கள் கத்தவங்களோ ஆசிரியப்பாராக. ஆமென்.